இறைவன் நமக்கு உணர்த்துற சில நேரத்துல நமக்கு உணர்த்துவார். வாழ்க்கையில ஒரு பெரும் பாதிப்பை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அது நம்மளுக்கு மற்றவங்களை விலக்கி வைக்கிறதுன்னு கிடையாது. சுவாமி அவர் கூட நம்ம சேர்த்துக்கிறதுக்காக. உலகமே ஒரு சூன்யமயமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அடியனுக்கு அந்த சூழ்நிலை வந்தது. மனதளவில் நம்ம துயரத்தில் தான் இருப்போம். ஆனா அது கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ருத்ரவேல் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்க வாழ்க்கையில இந்த சிவ பயணம் அப்படின்றது எப்போ தொடங்குச்சு? அதுக்கப்புறம் உங்க சிவபெருமான் உங்க வாழ்க்கையில சில அற்புதமான ஒரு நிகழ்வுகளை நடத்தியிருப்பாரு. அது இல்லை அப்படின்னா யாராலையும் அவர்கிட்ட வர முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்ப அவரோட அருள் இல்லை அப்படின்னா அவர்கிட்ட நம்மளால வர முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு அவர் என்ன ஒரு அற்புதங்களை நிகழ்த்தினாரு? எதனால நீங்க இந்த அளவுக்கு ஒரு சிவன் மேல ஒரு ஈர்ப்பு வச்சிருக்கீங்க? அதை பத்தி சொல்ல முடியுமா? அதாவது ஒவ்வொரு சிவனடியார்களுக்குமே சுவாமி ஈர்த்து ஆட்கொண்ட ஒரு நிகழ்வு இருக்கும் கண்டிப்பா. அதை நினைக்கும் போதே எனக்கு உள்ளத்துல ஒரு 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 இனம் புரியாத ஒரு நெகிழ்வு எனக்கு ஏற்படுது. அடியனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே விளையாடக்கூடிய வாய்ப்புமே சுவாமி கூட தான். என்னன்னா, என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கூரை இல்லாத சிவலிங்கம் மட்டும் தனியாக இருக்கும். அப்போ எங்கள் பகுதியில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் போய் சாமி கூட தான் போய் எங்களுடைய விளையாட்டே அப்படி தான். சிவபெருமானுக்கு போயிட்டு மண்ணில் வேப்பலையை அரைச்சி ஊற்றி அதை ஒரு சாதமாக செஞ்சு படைக்கிறது. என்னன்னே தெரியாமல் அப்போவே கொன்றை மாலைகள் சுவாமிக்கு மிகவும் பிடித்த பூ கொன்றை மாலை. அது என்னன்னே எங்களுக்கு அப்போ தெரியாது. சரசரமாக கோயிலில் தொங்கிட்டு இருக்கும். அதை பறித்து கொண்டு போய் போடுறது, தும்பப்பூ கொண்டு போய் பறித்து கொண்டு போய் போடுறது. இப்படி எங்களுடைய விளையாட்டே சுவாமி கூட தான் இருந்தது நாளடைவில். ஆனால் அது என்னன்னு தெரியாம ஒரு விளையாட்டாவே நாங்கள் அடியனுக்கு அப்படிதான் சுவாமி திருவருள் பண்ணார். விளையாட்டாவே இருந்தது. காலப்போக்கில் வளர்ந்தோம். படிப்பு தொழில் முறைக்காக கிராமத்திலிருந்து சென்னைக்கு வரும்பொழுது அப்படியே மற்றவர்கள் போலதான் நாங்க ஒரு பிரதோஷ வேலைக்கு வழிபாடுக்கு சுவாமிக்கு வர்றது, தல யாத்திரைக்கு எங்கேயாவது சிவபெருமான் கோயிலுக்கு போறது அப்படிதான் இருந்தது. இறைவன் நமக்கு உணர்த்துற சில நேரத்துல நமக்கு உணர்த்துவார். வாழ்க்கையில ஒரு பெரும் பாதிப்பை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அது நம்மளுக்கு மற்றவங்களை விலக்கி வைக்கிறதுன்னு கிடையாது. சுவாமி அவர் கூட நம்ம சேர்த்துக்கிறதுக்காக நம்மளை உணர்த்துவாரு. அப்படி ஒரு பெரும் பாதிப்பு அடியனுடைய வாழ்க்கையிலும் வந்தது. ஒரு நிராதரவான சூழ்நிலை. உலகமே ஒரு சூன்யமயமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அடியனுக்கு அந்த சூழ்நிலை வந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு கை கொடுத்தது வேங்கீஸ்வர பெருமான் தான். சுவாமியுடைய திருவடியை நாடினும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு பிரதோஷ நாளில் தான் நான் இங்கே வரேன். இந்த வழிபாட்டுக்கு இங்கே வரும்பொழுது பிரதோஷ வழிபாடு நடக்குது. ஒரு நூற்றுக்கணக்கான அடியார்கள் சேர்ந்து கைலாயவாதியும் வாசிச்சுட்டு இருக்காங்க. சுவாமி நடராஜ சன்னதிக்கிட்ட இருந்து ஆடிட்டு இருக்காரு. அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது அடியனுக்கு சொல்லாத ஒரு மன மகிழ்வு. கண்ணுல தார தாரையாக தண்ணீர். வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நம்ம தொலைச்சிட்டே இருக்கோம்னா அது இங்கதான் கிடைச்சிருக்குன்னு நான் அடியேன். அடுத்த அந்த பிரதோஷத்தை அன்னைக்கு எங்களுடைய குருநாதர் அருள் குருநாதனாக மகேந்திரன் ஐயாவை தொடர்பு கொண்டு இந்த கைலாய வாத்தியத்தில் அடியேனும் பங்கு கொள்ளணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சோம். அவர் அடியாரும் அதுக்கு முன்னாடி அடியன் ருத்ராட்சம் திருநீரெல்லாம் தரிச்சிட்டு இருப்ப ஒரு முறையான ஒரு வழிபாட்டுல வரல. அதுல சுவாமி என்னை உடனடியாக அதுல இருந்து வெளியே வர வச்சு என்னை அணைத்து கொண்டார். என்னுடைய எல்லா தடுமாற்றமான வேலைகளையும் அடியன் கூடையே இருந்து வழி நடத்துறாரு. அப்படியே ஒரு பெரிய பாதிப்பு வாழ்க்கையில மனதளவிலேயோ உடல் அளவிலேயோ பண அளவிலேயோ நமக்கு நடக்கும்பொழுது கூட கூடையே இருந்து தாங்கி இருக்காரு. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது அந்த நிகழ்வு நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது உணர்வுக்கே வரும். அந்த நிகழ்வு ஆனது நமக்கு நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் அந்த நிகழ்வை நம்ம சந்திக்கும் பொழுது மனதளவு நம்ம துயரத்தில் தான் இருப்போம். ஆனா அது கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் சுவாமி நம்மளுக்கு எவ்வளவு திருவருள் பண்ணியிருக்காரு. அந்த பாதிப்புல இருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளை காப்பாத்தி அதுல இருந்து கரை சேர்த்திருக்காரு, நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாப்பா நம்ம வச்சிருந்திருக்காரு. நம்ம அந்த அருமை அந்த பாதிப்புல இருந்து வெளியே திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும். அந்த அளவுக்கு எங்களை ஈர்த்து ஆட்கொண்ட அருள் சாந்தநாயகி உடனாயே வேங்கீஸ்வர பெருமான் வேண்டும் வரங்களை அரும் வேண்டியவர்கள் வேண்டியவாறு அருளக்கூடிய தெய்வம் எங்களுடைய அருள் சாந்தநாயகி வேங்கீஸ்வர பெருமான். அவர்களை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும். அவர்கள் வேண்டு வரங்களை அள்ளி வழங்கக்கூடிய தெய்வமாக வீற்றிருக்கிறார். எங்களையும் அது போலவே ஆட்கொண்டு இது நாள் வரை திருவருள் செய்து எங்களை அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார்.